முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வாங்க அது எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. நல்ல கரங்களை தட்டி நல்ல சிரித்த முகத்தோடு ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி அவருடைய கிரியைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும். மறக்காம சொல்லுவோம், எஸ் லார்ட். நல்ல மகிழ்ச்சியோடு எஸ், அவருடைய கிரியைகளுக்காக நன்றி. எஸ் லார்ட். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை, நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எஸ், எல்லாம் சேர்ந்து ஆமென். எஸ், என் கரத்தை பிடித்த நாள் முதல்
என்னை கைவிடவே இல்லை. ஆமென். அப்படியே விடவே இல்லை. எஸ் சொல்லுங்க. உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நேசம் என்னுடைய இன்பம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் சேர்ந்து உயர்த்துகிறோம். என் காரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் காரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்ல கரங்களை தட்டி எஸ் மேன். எஸ் மாஸ்டர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் ஆக கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை ஒரு விசை சொல்வோமா. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். 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 தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல்.
ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து சொல்லுங்க, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீர். எல்பெத்தே எல்லாம் சேர்ந்து நின்று நிச்சயமாகவே செய்யா. தெய்வமே, எங்களை கைவிடாதவரே, சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து சொல்வோம், பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த ஆசீர்வாத வாசல் வழி உள்ளே நுழைந்திருக்கிற நாம் நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம். எஸ், விடுதலையோடு பாடுவோமா, அவரை உயர்த்துவோமாக. எஸ் எஸ் மாஸ்டர். ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்றீரே, நட்சத்திர கூட்டம் போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்றீரே, நட்சத்திர கூட்டம் போடும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை நல்ல கையை தட்டி சொல்வோம், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும். எஸ் மாஸ்டர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே இது வானத்தின் இயேசுவே செய்யா. நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்றே. வானத்தின் வாசல் செய்யா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பெற்றேன் இரு வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின்
என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் சென்சோனே ஆம் தேவ ஜனங்களே, நம்மை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர், நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்புறம் ஏன் நாம் மற்ற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கணும்? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் எங்கள் தழைப்பின் கீழே நம்ம ஒரு தொடர் செய்தியை கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன, அதை தடுக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வாங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற காரியம் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அது ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தடைகள் ஸ்தோத்திரம், அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது அப்படி சொன்னேன். தடைகள் தற்காலிகமானது. தடைகள் காரியங்களை தாமதப்படுத்துகிறதா இருக்கிறது. கடந்த வாரத்திலும் 2 காரியங்களை நம்ம படித்தோம். என்ன தடை, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருக்குது? முதலாவதாக என்ன தடைன்னு சொன்னோம்? தளர்ந்த குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை. இப்போ லட்சியவாதிகளாக குறிக்கோள் லக்குரியவர்களாக இருக்கு. லக்கு நோக்கி நீங்கள் ஓடணும் அப்படி சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பார்த்தீங்களா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். அதை நீங்கள் அதிலேயே இருந்துடக்கூடாது. பாச போராட்டங்கள் கூட இருக்கிறவங்களே சோத்திரம். நீங்கள் இதை குறிப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்ல நீங்கள் நிருபங்களில் பார்க்கும் பொழுது பவுல் ஆலோசனை சொல்லும் பொழுது சொல்கிற ஒரு காரியம் என்னது? ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உபவாசங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அப்படி வாழ்ந்து அப்படி சோத்திரம். பாசம்தான் வாழ்க்கை துணையை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாழ்க்கை துணையை சில ஜபத்துக்கு தடையாக இருப்பாங்க, உபவாசத்துக்கு தடையாக இருப்பாங்க. எனக்கு சோத்திரம் விவேகத்தோடு கூட சோத்திரம் வாழ்ந்து. நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு அங்கே சொல்கிறார் பாருங்க. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவர்களுடனே கூட வாழ்ந்து அப்படின்னு வருது. பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ விவேகத்துடனே அவர்களோடு கூட வாழ்ந்து. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி அப்படி சொல்லப்பட்டு.
அப்போ பாருங்க, இது பாசம். சில நேரங்களில் தடைகள் உண்டாகும். அங்கே போகணும் சொந்தத்துக்கு, அங்கே இருக்குது எங்கள் அக்காவுக்கு, அல்ல வீட்டு அல்ல குடும்பத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி தடைகள் வரும். ஆனால் லக்கில் கரெக்டாக நம்ம இருக்கணும். பாச போராட்டங்கள் சில நேரங்களில் தடைகள் உண்டாக்கும். வேலையினே சொல்ல வைக்கும், வேலை வேலை, அதனால் எனக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும். அதை குறிக்கோள் தளர்ந்த ரெண்டாவது நம்ம கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னா சொல்ற தன்னிறைவு, ஒரு சுய திருப்தி நமக்குள்ள இது போதும் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம முன்னேற விடாதபடிக்கு இருக்கிறது. அது ஒரு பெரிய இது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற திருப்தி. அல்ல சோத்திரம். ஆனால் பொருளாதாரத்தில் மட்டும் இன்னும் நல்லா வேணும்னு நினைக்கிறோம், அப்படிதான் எல்லாம் மற்றெல்லாம் நல்லா வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை ஒரு சுயமான திருப்தி போதும். ஏதோ ஒரு மணி நேரம் தலையை காட்டினா போதும், சரியா, பக்கத்துலேயே போயிட்டு வந்தால் போதும். அன்றைக்கி ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன், சோத்திரம் என்ன பிரதர் அவங்கள ஆளுக்கால சும்மா பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ அந்த ஆராதனைகள் சும்மா தலையை காட்டிட்டு வர்றது மாதிரி நினைக்கிறான். ஆனால் நம்ம ஆராதனைங்கிறத ஜீவனாகவே நினைக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அது நம்ம பேலன் எங்கேயோ அப்படின்ல இப்படிதானே. ஒரு நல்ல ஒரு தகப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சோத்திரம் நல்ல பேக்கரில் போய் நல்ல ஒரு ஆஹான்னு பிரெட்டையோ கேக்கையோ வாங்கணும்னு நினைப்பார். ஏதோ ஒன்று கேட்டான், 4 நாளைக்கு முன்னால் உள்ளது அப்படின்னு மற்ற சபையில் குறைவா சொல்லலை. சோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். கரங்களை வைத்து அழிச்சுங்க. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். என் சபையுடனே உம்மை துதித்திடவே, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கிருபையும் கிடைத்திட்டது. எது செஞ்சாலும் நல்லா இன்வால்வ்டா, பிரைஸ் சும்மா தலை காட்டி சொன்னாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பாஸ்டையா சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. நிறைய வாலிபர் காம்பவுண்டுக்குள்ளே இருப்பாங்க, காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உள்ளே வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிற கூட்டமாக கரங்களை வைத்தாலே அதில் ஸ்ட்ராங் ஒரு ஸ்டெடினஸ். அப்போ 2 காரியங்கள் படித்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, 3ஆவதாக தாமதம். ஸ்தோத்திரம் அதுக்கு தடை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்க 3ஆவது தடை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தயக்கம் அப்படி சொல்ல. என்னது தயக்கம்? நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய தடை. செய்யலாங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற தயக்கம். ஆமென். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற தயக்கம். ஏன்னா இதுதான் என் நிலையோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் மீகா ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. என்னது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இங்கிருந்து எழுந்து நீங்க புறப்பட்டு போங்கள். ஏன்பா தயக்கம் பாராட்டிட்டு இருக்கீங்க? சிறையிருப்புக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிற நாட்களில் அல்ல அவங்களுக்கு விடுதலை பெற்று வெளியே போகிறதுக்கு ஒரு மனமில்லாத சூழ்நிலை, பயம். இல்லை இங்கேருந்து உண்மையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போக தான் போறாரா? கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மைதானா? இல்லை சோத்திரம் கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் உண்மைதானா? யார் எங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக போறாரு? சோத்திரம் பயம். இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம். சோத்ராம் இந்த இடத்த விட்டா இங்கே இல்லாம அங்கே இல்லாம நான் ஒரு நடுத்தரமான இடத்துல ஒரு நடுவில் மாட்டிட்டு சிக்கி தவிச்சு விடுவேனோ? சோத்திரன் என் வாழ்க்கை தவிப்பா போயிருமோ? சோத்திரன் அதுக்கு அங்க போகிறத காட்டிலும் இங்க இருந்தா நலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்க எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இருக்குது. நீங்க 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேல் மீதியானவர்கள் நிச்சயமாய் நான் சேர்ப்பேன் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறதுல இருக்கிற தயக்கம், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறதுல இருக்கிற தயக்கம், எழுந்து தீவிரமாய் புறப்பட்டு போகிறதுல இருக்கிற ஒரு தயக்கம். கர்த்தர் இன்னைக்கு அந்த தாமத ஆவிகளை நீக்குவாராக. நமக்குள்ளே வந்துவிட்ட தயக்கத்தை நீக்குவாராக. நமக்குள்ளே வந்துவிட்ட பயத்தை கர்த்தர் நீக்குவாராக. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா பாப்பா. நமக்கு ஒரு பயத்தின் ஆவியை கர்த்தர் தரல,
அல்ல ஸ்தோத்திரம். நம்ம அநேக சாதனையாளர்கள் இங்கே வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, அநேகருடைய சாதனையாளருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவங்க ரிஸ்க் டேக்கர்ஸாக இருந்ததுனால தான் அந்த சாதனைகளை பண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தயக்கம் அடையக்கூடாது, அல்ல ரிஸ்க் டேக்கராக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆமென். சவால்களை எதிர்கொள்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இது என்ன நடக்கும்? இவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஸ்தோத்திரம். போகிறதை குறித்து நினைச்சாலே பிரச்சனை ஆயிருமோ? அன்னைக்கு தேவ ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. போய் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் சொன்ன பொழுது நடந்த காரியம் ஸ்தோத்திரம், அந்த பார்வை என்ன செஞ்சான் பாருங்க, இன்னும் அதிகமான வேலைகளை கொடுத்து அவனை நெருக்கடி உண்டாக்குனான். இன்னும் நெருக்கடி வாழ்க்கையில் வந்துருமோ நினைச்சாலே தப்பா, தீர்மானம் எடுத்தாலே தப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, தயங்காத, அது நீ முன்னேறிப்போ. ஹல்லேலூயா சொல்லுங்க. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அப்படி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறைவில்லாதது. அப்படி சொல்லி பாருங்க. பாவி என்றுனை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுனை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தாவி ஓடிவா, சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தயங்கிடார். நிறைய நேரத்தில் நல்ல விஷயத்தை செய்கிறதுல நமக்கு தயக்கம் இருக்கு. தீமையை செய்கிறதுக்கு தயக்கம் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதற்கு தயக்கங்கள் இருக்கிற. அந்த தயக்கத்தை கர்த்தர் நீக்கணும். அது ஒரு பெரிய தடை நம்ம லைஃப்பில். தயக்கம், பயம். என்னால் முடியுமா, என்னால் முடியுமா, இது செய்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்குதா, திராணி இருக்குதா அப்படிங்கிற பெரிய கேள்வி. என்னால் ஊழியம் செய்ய முடியுமா, என்னால் மற்றொரு பிரயோஜனமாக இருக்க முடியுமா. நான் சின்ன பிள்ளை, என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், சரியா, என் வம்சம் ரொம்ப சின்னது. உலகத்தில் எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க. அதான் ஆண்டு சொன்னார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியக்காரரை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இல்லாதவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தயக்கத்தை தூக்கி எறிங்க. அலுசோத்தர் இயேசுவுக்காக எழுந்து நீங்கள் அலுசோத்தர் செயல்படுங்கள். மகிமையான ஊழியத்தை செய்யுங்க. இந்த தயக்கம்ங்கிற தடை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போவதாக உடனடி தீர்மானம் பண்ணுங்க. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கந்தாகிய மந்திரி பாருங்க, வேண்டு தேவனுடைய வசனத்தை வாசித்து கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, அலிசோத்திரம் பிலிப்புவே, அந்த ரதத்தோடு கூட நீ சேர்ந்து கொள். உடனடியாக அந்த ரதத்தோடு கூட அலிசோத்தரை சேர்ந்து கொண்டு என்ன வாசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வாசிச்சுட்டு இருக்கேன், அர்த்தம் தெரியுமா, தெரியாது. ஸோ அர்த்தத்தை சொன்ன பொழுது 2 பேர் பேசிட்டே வர நேரத்தில் டக்குன்னு ஒரு இடத்த காட்டுறார். இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுறதற்கு
தடை என்ன அப்படி கேட்டோன்னே ஒரு தடையும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கே தயக்கம் இருக்கு. என்னன்னா விட்டு பழைய பாவத்தெல்லாம் விட்டுறணுமோ அப்படின்னு. ஆமா சொல்றேன், அதெல்லாம் விட்டு தான் ஆகணும். சொல்றேன், அதையும் கண்டினியூ பண்ணலாம். நனைஞ்ச பாவி நனையாத பாவின்னு மாறிட முடியுமா? முந்தி நனையாத பாவி இப்போ எப்படி நனைஞ்ச பாவியா இருக்கு. ஸ்தோத்திரம். பார்க்க காட்டுறான் பாருங்க. 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 36ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? அதுக்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கன்னு சொன்னான். உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். பாருங்க, தயக்கங்கள் நீங்கட்டும். அவன் பாருங்க, உடனே நான் என் மனைவிட்ட கேட்கணும், அது அவங்ககிட்ட கேட்கணும், என்னுடைய ஸ்தோத்திர உயர் அதிகாரத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. உடனடியாக நல்ல தீர்மானத்தை எடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவங்ககிட்ட சில விஷயத்துக்கு பர்மிஷன், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதற்கு, அல்லது ஊழியம் செய்கிறதற்கு, அல்லது ஸ்தோத்திர தடைகளை நீங்கள் தாண்டணும். ராமேன் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. தைரியமாய் நீங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தருவார். 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 38ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். ராமன் நல்ல விஷயத்தை செய்கிறதற்கு தயக்கம் பாராட்டிங்க, ஒரு நாள் பாராட்டது. நீங்கள் இன்னொரு பகுதியை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். பிரசோத்திரம் சொல்லப்படும். அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல விஷயத்தை செய்கிறதற்கு தடை பண்ணாது. உடனடியாக செய் பிரதர். நல்லா ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படி நல்லா தடை இருக்கக்கூடாது. பண்ணிக்கிறேன், இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இல்லை, தப்பாக நினச்சிக்குவாங்களா? நல்ல விடுதலையோடு கர்த்தரை சேவிக்க நல்ல தீர்மானம். இந்த தயக்கத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுவாராக. பயமில்லை, 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 பயமில்லை. ஸ்தோத்திரம். நம்ம பயந்து தான் முன்னேறமாக இருக்கிறோம். தயங்கி தான் நம்ம செயல்படாமல் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார், அதை நாமே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிற தயக்கத்தின் ஆவியை நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தருவாராக. நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். தைரியத்தை கர்த்தர் தருவாரா. கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட பொழுது ஸ்தோத்திரம், அன்றைக்கு சவுலுக்கு பயம், யுத்த வீரர்களுக்கு பயம், ஜனங்களுக்கு பயம், எல்லாரும் சேர்ந்து ஒளிந்து கொண்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீது தகப்பன் சொல்றாரு, போய் அண்ணமார் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, ரொம்ப நாளா வரல, இப்படி இருக்க நான் விசாரித்து நான் தருகிற பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வா அப்படி சொல்லி அவன்கிட்ட சொல்றதை கொடுத்து பார்க்கிறோம். அவன் நேராக போய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின்படி அந்த ஆடுகளெல்லாம் பொறுப்பாளர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நேராக அண்ணன்மாரை பார்க்கறதுக்கு போகும்பொழுதுதான் காலையில் கோலியாத்தின் சத்தம் கேட்குது, கெட்சிக்கிற சத்தம் கேட்கிறது. உங்களில் இருக்கிற ஒருத்தன் தனியாக என்கிட்ட ஒரு யுத்தத்துக்கு வரட்டும். ஸ்தோத்திரம். நான் அவனை ஜெயித்தால் அவனும் அவனுடைய ஜனங்கள் எனக்கு அடிமைகள். நான் அவன் ஜெயித்தால் நானும் என்னுடைய ஜனங்களும் அவனுக்கு அடிமைகள் சொல்லி அவன் சொல்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் இப்போ ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் தாவீது யோசிக்கிறான், நின்று பார்க்குறான். நான் போய் கோலியாத்தை ஜெயிக்கிறேன் பாருங்க. குட்டி பையன் அவனுக்கு தைரியத்தை பாருங்க. நேராக ராஜாட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரியா, ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ராஜா கேட்குறாரு, எப்பா பார்த்தாலே சின்ன பையனாக இருக்கிற. உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, இந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க பண்ண ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். உடனே சரி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் ஃபிட் ஆகலை. உடனே நேராக போய் தான் முன்பு யூஸ் பண்ண கவனையும் கல்லை எடுத்துட்டு வர்றதை குறித்து பார்க்கிறோம். இதை பார்த்தோன்னே கோலியாத்துக்கு பயங்கர சிரிப்பு, நக்கல். அல்ல சோத்திரம், என்ன நான் ஒரு செத்த நாயா? உண்மையிலே செத்த நாய் தான் அப்படி சொல்லி சில நேரங்களில் நம்ம வார்த்தையின்படி செத்த நாய் உன்னை பார்த்து அவனை பார்த்து என்ன நீ என்ற வந்திருக்க, நான் செத்த நாயா அப்படின்னு ஒன்று சொன்னா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு எடுத்துட்டு வர்ற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே ஓன்ட்ட நான் வர்றேன் ஆமின்னு சொல்லிட்டு அந்த கவனையும் கல்லை எடுத்து பயன்படுத்தி நெத்திர நேரப்பட்டு
மல்லாக்க விழவன் முகம் குப்புற விழுறான். ஏன்னா கத்த நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். போய் அவனையே ஜெயிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லத்தக்கதாக காரியம் முடிந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, நமக்கு இருக்கிற தயக்கத்தை நாம் தூக்கி எடுப்போமாக. ஒரு ஆள் தூக்கி எறிவோமாக. சொல்லுங்க பக்கத்தில், தயக்கத்தை தூக்கி எறியுங்க. பயந்து பயந்து நல்ல விஷயத்துக்கு பயப்படாதீங்க. சொல்லுங்க, நல்ல விஷயத்துக்கு பயப்படாதீங்க. நல்ல விஷயத்துக்கு யோசிக்காதீங்க. நாளைக்கு செய்தலான்னு சொல்லாதீங்க. அடுத்த வருஷம் செய்திடலான்னு சொல்லாதீங்க. அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துறேன்னு சொல்லாதீங்க. பாவத்தெல்லாம் செய்து முடிச்ச பிறகு அப்படின்னு சொல்லாதீங்க. உடனடியாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, ஞானஸ்நானம் பெற வர நேரத்தில் யோவான் பார்த்து, நீங்கள் என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. உடனே ஆண்டவரே சொல்றாரு, ஏன்பா நீ எனக்கே தடை சொல்ற? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிற. கரங்களை வைத்து வளர்ச்சாங்க பார்ப்பேன். தேவ ஜனங்களே, இந்த தயக்கத்தை கத்த நீக்கட்டும். நல்ல ஆவியில் நிறைஞ்சு தேவ பிரசனத்திலிருந்து நீங்கள் தைரியமாக முன்னேறி செல்லுங்க. கத்தர் பெரிய ஜெயத்தை தருவார். விசுவாசிகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற தயக்கத்தை மாற்றி போடுவீராக, தயக்கத்தை மாற்றி போடுவீராக, தயக்கத்தை மாற்றி போடுவீராக, தயக்கத்தை மாற்றி போடுவீராக, தயக்கத்தை மாற்றி போடுவீராக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி ஸ்தோத்திரம். அப்போ தயக்கம் அப்படிங்கிறது பெரிய தாண்டே. நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தில் போங்க, ஆண்டு முன்னிலையாக போங்க. இல்லை ஸ்தோத்திரம். பேதுரும் யோவானும் அதே வேண்டிய ஆலயத்துக்கு போன பொழுது அங்கே பிறவிலேயே தர்மம் எடுக்கிற ஒரு தேர்ந்தான். நடக்க முடியாத சூழ்நிலை இருந்த ஒரு மனுஷன். அவன் இவங்களை பார்த்தோன்னே வழக்கத்தின்படி தர்மத்தை கேட்குறான். அவளை உற்று பார்த்து அது ஸ்தோத்திரம் சொல்லாங்க, வெள்ளி பொண்ணும் எங்கிட்ட இல்லை, உன்கிட்ட இருக்கிறத சார் எங்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடுன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். தயங்காம பேசினாங்க. உடனே அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமே இந்த மாதிரி வேலையை செய்ய, இயேசு குறித்து பேசக்கூடாது, அற்புத அதிசயங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தயங்கலை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மேலானதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவங்க நிறுத்தவே இல்லை. ஒரு அருமையான தேவ ஜனங்களே, அல்ல ஸ்தோத்திரம். தயக்கங்கள் நமக்குள்ளே நீங்கட்டும். ஒரு பெரிய தைரியத்தை கத்த நமக்குள்ளே உண்டாக்கட்டும். அது தைரியமாய் நீங்கள் செயல்பட நான் விரும்புகிறேன். கத்த நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. தைரியமாக தீர்மானம் எடுங்க. தைரியமாய் முன்னேற கத்தர் கிருபை தருவாராக. மனுஷருக்கு பயந்தது போதும், அது சூழ்நிலைக்கு பயந்தது போதும். அது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ராஜ்யங்களுக்கு பயந்தது போதும். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கிறதும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம விட்டு நீங்குவதாக. புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு தேவ ஜனங்களை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் நடத்தினதை குறித்து பார்க்கிறோம். ஏன் நீங்க தயங்கணும்? அது அன்னைக்கு மேக ஸ்தம்பத்தினால், அக்னி ஸ்தம்பத்தினால் அவளை நடத்தினது போல உங்களையும் என்னையும் கத்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய தயக்கம் எல்லாம் நீங்குகிற தயவுக்கா நன்றி. எல்லாம் வலதுகரத்தை வைத்து சொல்லுங்க, என் தயக்கம் எல்லாம் நீங்குறதற்காக. நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை. நீர் எல்லாம் பார்த்து கொள்கிற ஆண்டவர், எல்லாம் பார்த்து கொள்கிற ஆண்டவர். நல்ல சோதர எல்லாம் பலிக்கான மிருகம் எங்கே? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கான எல்லாவற்றையும் கத்த அவர் பார்த்து கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எல்லா தயக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு நீங்கி போவதாக. ராமேன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்கிற ஆண்டவர். கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. அப்போ மூணாவது இருக்கிற பெரிய தடை என்னன்னா தயக்கம். முதலாவது என்னது? தளர்ந்த குறிக்கோள். ரெண்டாவது என்னது? தன்னிறைவு. மூன்றாவதாக தயக்கம்.
நான்காவதாக நான் சொல்ல வர்ற காரியம் தவறான பாதை, தவறான போதனை. தவறான பாதை, தவறான போதனை. இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தடை. என்னது? தவறான பாதை, தவறான போதனை. நிறைய பேர் இந்த தவறான போதனையில போய் சிக்கிறதுனால மேன்மை இழந்து போன சூழ்நிலை. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக தான் அந்த தன்மையெல்லாம் தெரியும். ஐயோ சிக்கி போயிட்டு, இங்கேயும் வர முடியல, அங்கேயும் வர முடியல அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஆட்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது பெரிய தடை. அப்போ இந்த தவறான போதனைகளில் நீங்கள் தப்பணும் அப்படின்னா நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கிரமமாக வேதத்தை வாசிக்கணும். கரங்களை வைத்து வரலிச்சு பார்ப்போம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ரொம்ப 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 முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரம் நல்ல இலைகளாக நிறைந்திருக்கிறத பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறாரு? கிட்ட போய் பார்த்த பொழுது அதில் என்ன இல்லை? கனி இல்லை. உடனே என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது பழங்களுக்கான சீசன் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன? சீசன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் இந்த பழங்களை எதிர்பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அதுலேருந்து அந்த வேத பகுதியிலேருந்து மார்க்கு சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, அவர் சில மார்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சாண்ட்விச் மாதிரி 2 விஷயத்துக்கு இடையில ஒரு புதிய விஷயத்தை வைக்கிறது அவருக்கு ஒரு தனி சிறப்பு. அப்போ அப்படி வச்சிருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிற செட்டப்புக்கு ஒரு முடிவு வருது பாருங்க. அவருடைய மரணத்தின் மூலமாக தேவனுடைய ஆலயத்தின் சீலை 2ஆக கிழிந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் ஆசிரியர் மட்டும் பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகத்தக்கதான சூழ்நிலை. ஆனால் ஸ்தோத்திரம், இன்னைக்கு இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பர்சனல் டிவோஷன் வித் காட். உங்கள் தனிப்பட்ட தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம். நல்ல ஜெபிக்கிறவங்களாக, நல்ல வேதத்தை தியானிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அநேக தீமைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு சகோதரர் சொல்லும் பொழுது அவர் அந்த வீடியோ ஊழியத்தில் இருந்தார். அப்பொழுது அவர் ஸ்தோத்திரம், அந்த தெரிந்த ஒரு நண்பர் ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்னென்னா, டெய்லி அவர் டிவியில் ப்ரோக்ராம் கொடுக்குறவர். இந்த டெய்லி அந்த ப்ரோக்ராத்தை எடிட் பண்ணும். டெய்லி ஒரு எடிட் பண்ணுறவங்க ஒரு ப்ரோக்ராத்தை குறைஞ்சது 2 தடவையாக கேட்டுருவாங்க. ஸோ போடுற நேரத்தில் நிறுத்தி கரெக்ஷன் பண்ணி கேட்பாங்க. டெய்லி போதனை கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு, இதுதான்டா வாழ்க்கை, இதுதான் வேதம் சொல்கிற வாழ்க்கை, இப்படி இருக்கணும், இப்படி மாறணும். ஸ்தோத்திரம், இது வரைக்கும் நம்ம கேட்ட போதனைக்கு வித்தியாசமான கரெக்டான போதனையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நெருங்கி வர்ற சூழ்நிலை. தனித்து தேவனுடைய தியானத்தை, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது வேதம் இப்படி இல்லை சொல்லுது, இவர் சொல்கிறது எல்லாமே மிகப்படுத்திலாம் சொல்கிறாரு, இல்லாததெல்லாம் சொல்கிறாரு, அந்நிய போதனையெல்லாம் சொல்கிறாரு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணார். ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால் என்னால் தொடர்ந்து எடிட்டிங் பண்ண முடியல, வேறு யாரையும் பார்த்துக்கணும்னு சொல்லி தப்பிச்சு இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற. கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. என்ன அப்படின்னா, தவறான போதனைகளை சிக்காது. நம்ம லேசார் இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லைங்க, ட்ராக்கே மாறிடும். தவறான போதனைகள் தவறான பாதைக்குள்ளே உங்களை கொண்டு போயிரு. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தா வேதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத சூழ்நிலை கொண்டு வந்து உங்களை நிறுத்தி. அப்போ தவறான போதனைகள் தப்பு வைக்கப்படும்னா நீங்கள் நான் செய்ய வேண்டிய, தவறாமல் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. கரங்களை வித்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஏபிசி தியரின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆப்பிள், பனானா, கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் என்ன செய்றீங்க? டக்குன்னு அப்படியே சாப்பிட்றீங்க, அப்படிதானே? என்னது? கொண்டு போய் கழுவுறீங்க, பிரைஸ் தி லார்ட், உடனே அப்படி எடுத்து ஒரு கடிச்சு சாப்பிட்றீங்க. வெட்டி சாப்பிட்றவங்க இருக்கீங்க, டைரெக்டாக கடிச்சு. அப்போ ஆப்பிள் சில வசன பகுதிகளை நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்குது, அதான் ஆப்பிள்.
ரெண்டாவது பனானா அப்படின்னா என்னது உங்களுக்கு நல்லா தெரியும், வாழைப்பழம். என்ன செய்வீங்க? அல்ல எத்தனை பேர் அப்படியே டக்குன்னு வாழைப்பழத்தை விழுங்குவீங்க? கை வைத்து காட்டுங்க. யானை தான் அப்படி விழுங்கும், சரியா? குரங்கு கூட உரிச்சு தான் சாப்பிடுது. அன்றைய என்னது என்ன பண்ணுறீங்க? அப்படி உரிச்சு எடுத்து அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடு. சில பகுதிகளை வேதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உரிக்கணும், அப்படி தானே? உரிச்சு இங்கே எல்லாம் படுத்து அப்புறம் சாப்பிடும். அந்த மாதிரி மூணாவது பகுதி கோகோனட் அப்படின்னா தேங்காய். என்ன செய்வீங்க? தேங்காவை அப்படி சாப்பிட்றவங்க மட்டும் கைத்தோம் இல்லை, என்ன பண்ணுறீங்க? தேங்காவை என்னது உரிச்சு அப்புறம் என்ன செய்யுங்க? ஒரு உடைச்சி அப்புறம் என்ன உள்ளே இருக்கிற சரியா தேங்காய் என்னது கீறி அப்புறம் எடுத்து மிக்ஸில் போட்டு அரைச்சலாம் அப்படி சாப்பிடு. சிலது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. அப்படி 3 விதமான ஸ்தோத்திரம் காரியங்கள் இருக்கிற. இன்னொரு விஷயத்தை கூட துரியானம் சொல்லுவாங்க. சரி, 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. சில விஷயத்தை காத்திருக்க வேண்டியது மிக அவசியம்னு சொல்லி பார்க்க நல்லா கவனிங்க. அப்போ வேத வசனங்கள் எடுக்க வேண்டிய பிரகாரமாய் எடுக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நான் இப்படி தான் செய்வேன் அப்படி சொன்னால் நம்ம சிக்கிறோம். அதான் நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் வேத பகுதிகளாக நம்ம பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை குறைஞ்சு 2-3 தடவை வாசிக்கணும். அந்த புத்தகத்தை 2-3 தடவை வாசிக்கும் பொழுது தான் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தவறான போதனைகள், தவறான பாதைகள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தடை, உங்கள் முன்னேற்றத்தை உண்மையாக தடுத்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? பிரைஸ் தி லார்ட். நல்லா தான் போயிட்டு இருந்து. இப்போ என்ன தடை? நீங்கள் முன்பகுதியை பின்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க சிக்கி கொண்ட தவறான போதனை அவருடைய ஓட்டத்தை தடுத்து விட்டதாக இருக்கிறது. என்னென்ன நல்ல தீர்மானம் எடுத்து எப்படிலாம் செயல்பட்டிருக்க வேண்டியும் இன்னைக்கு அசம்பந்தமாக ஒன்றும் செய்யாமல் ஏதோ ஒன்று தவறாக புரிந்து கொண்டு வாழுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அதான் சொல்கிறேன், தவறான பாதை, தவறான போதனை ஒரு பெரிய தடை. அதான் நீ மக்கதோனியா நாட்டு சபை மக்களை மாதிரி இருக்கணும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளை, இந்த கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். நல்ல குணசாலி. ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள் சொல்லப்பட்டிருக்கு. காரியம் எப்படி இருக்கிறதா, இப்படி இருக்குதா, இப்படி சொல்லியிருக்கிறார், ஏன் சொல்லியிருக்கிறார், எதற்காக சொல்லியிருக்கிறார்? கேள்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சமீபத்தில் சொன்னேன் அலுசோதரம், ஒரு இஸ்ரேலில் ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றார். அப்போது நோபல் பரிசுக்கு அவர்கிட்ட கேட்டாங்க, சரியா இவ்வளோ பெரிய நோபல் பரிசு பெற அளவுக்கு நீங்கள் சக்ஸஸாக மாறிருக்கீங்க, உங்கள் வெற்றிக்கு பின்னணி எண்ணம் என்ன, உங்கள் வெற்றிக்கு பின்னணி எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொன்னான், என் வெற்றிக்கு காரணம் என் தாய். உங்கள் தாயா? சரி, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் நான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு மற்ற அம்மாமார் என்ன கேட்பாங்க, இன்னைக்கு என்ன ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு, ஒழுங்கா கவனிச்சியா, ஹோம்ஒர்க்லாம் குறிச்சிக்கிட்டியா, அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் என்னுடைய தாய் கேட்பாங்க, நீ இன்னைக்கு சரியான கேள்வியை கேட்டாயா அப்படி. என்ன கேட்டாங்களா? சரியான கேள்வியை நீ கேட்டியா, நீ கரெக்டான கேள்வியை கேட்டியா? அப்போ சரியான கேள்வி யாரால் கேட்க முடியும்? சரியாக கவனித்தரால் கேட்க முடியும். இதுதான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தில் சரியான கேள்வியை கேட்க 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 என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. கரங்களை உயர்த்தி ஒரு அலைச்சங்க பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அருமையான தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். கேள்விகளை கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. அப்படியே குருட்டோட்டமாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்னத்தை சொல்ல வர்றாரு, ஸ்தோத்திரம். இவங்க சொல்கிற போதனை சரிதானா? வேதத்தோடு ஒற்றி பாருங்கள். வேதத்துக்கு சம்பந்தமில்லாத போதனையாக இருக்கிறதா யோசித்து பாருங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் அல்லது தடையாக மாறலாம், அல்லது ஒரு ஆசீர்வாதமாய் மாறலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக தடை செய்யும் ஆவி. அப்படி இந்த உலகத்தில் அல்லது தடை வர்றதுக்கு என்ன காரணம்? தடை செய்கிற ஒரு ஆவி இருக்கிறது. அல்லது தடை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆவி. என்ன ஆவி? பொல்லாத ஒரு ஆவி.
ஸ்தோத்திரம். அந்த ஆதிக்கம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்கு விடப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் என்னது, ஒரு தடை செய்கிற ஒரு ஃபோர்ஸ். எந்த நல்ல விஷயத்துக்கும் ஒரு தடை இருக்க தான் செய்யும். ஆமா வெளில ஸ்தோத்திரம். ஈஸியா இருக்கு. ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மேன்மைக்கு ஒரு தடை இருக்கிறது, வெற்றி உள்ள நல் வாழ்க்கைக்கு ஒரு தடை இருக்கிறது. எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பெரிய உயர்ந்த பதவியை விட்டுட்டு வெளியே வர்றது காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற கரப்ஷன். நல்ல விஷயத்தை எங்களால் செய்ய முடியல, பெரிய தடையாக இருக்குதுன்னு சொல்லி நல்ல இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு சில மனுஷருடைய சுயநலத்துக்காக காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இப்படி நம்ம செயல்படும் பொழுது பெரிய அளவில் ஒரு நெருக்கடி வரும் பொழுது பிரச்சனையாகும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுதும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16, 18 புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எந்த காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்களை கோபாக்கனை பூர்ணமாய் வந்திருக்கிறது. பாருங்க, புறஜாதியார் ரட்சிக்கப்படுகிறதற்கு தடை. ஏன் இந்த தடை பண்ணுகிற ஒரு ஆவி? 16ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொருத்தரும் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே மறந்தாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தடை பண்ணுகிற ஆவி தடுக்கிறது, நல்லது நடக்க விடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யமானது உள்ளங்களிலே வரவிடாதபடிக்கு, குடும்பம் நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள வராதபடிக்கு, சாபமற்ற ஒரு சூழ்நிலை வரவிடாதபடிக்கு, அல்லது சோத்திரம் பாவமற்ற ஒரு சூழ்நிலை அல்லது வரக்கூடாதபடிக்கு, அல்லது சோத்திரம் சத்துரு என்ன செய்யறான், தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாவம் செஞ்சா விட்டுறான், இன்னும் பாவம் செஞ்சுக்கோ, இன்னும் எவ்வளவு வேணாலும் பாவம், அதுக்கான வழிகளை. ஆனால் போய் பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க நினைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய தடை. பாவ கட்டுக்களை ஜனங்க வந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடலாமா, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடலாமா, இவங்க உபவாசிக்கிறத நிறுத்திடலாமா, விடுதலையின் ஊழியங்களை செய்கிறத நிறுத்திடலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிற நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அப்போ தடைகள் வரும், நல்ல விஷயத்துக்கு தடை வரும். ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் 3 யோவான் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். 3 யோவான் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க, ஆகனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளு. இன்னைக்கு எத்தனையோ பேரை சபைக்கு புறம்பே தள்ளி இருக்கிறான். அது நோக்கம் என்ன அப்படின்னா, சோத்ரா அவங்க நல்லா வந்துடக்கூடாது, அதான் நன்றாய் ஓடினீர்களே. சபைக்கு புறம்பே தள்ளுகிற நிலை எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் சபைக்குள்ள வர முடியல. ஆனால் ஸ்தோத்திரம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. கரங்களை வைத்து வரலிச்சங்க பார்ப்போம். சொல்லுங்கள், சபையில் வந்து ஐக்கியப்பற்றக்கூடாது, என் ஜனங்களோடு கூட துதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா வந்துடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாது, இயேசுடைய சீசனாக மாறிடக்கூடாது, இயேசுக்கு வரைக்கும் ஆயத்தப்பட்டுறக்கூடாது, அவன் ஊழியம் செய்திடக்கூடாது. இப்படியே இருக்கட்டும், பிசாசு பிடித்த நிலையிலே இருக்கட்டும், வியாதியிலே இருக்கட்டும், பிரச்சனையிலே இருக்கட்டும், போராட்டத்திலே இருக்கட்டும், நிந்தையிலே இருக்கட்டும், அவமானத்திலே இருக்கட்டும்னு செயல்பட்டு வரவிடாதபடி தடுக்கிற நிலைகளை பார்க்கிறோம். நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா அவனுடைய கட்டுப்பாடு அவன் உங்களை விட்டு போயிடுச்சு. அல்ல சோத்திரம், நீங்கள் சுதந்திரா மாறுறீங்க, என்னுடைய ஆளை நான் விட்ட மாட்டேன்னு சொல்லி. நீங்கள் வேதத்தில் ஏராளமான சூழ்நிலையை பார்க்க, பவுலும் சீலாம் ஊழியம் செய்த பொழுது ஒரு சோத்திரம் என்னது, தன்னுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுத்த ஒரு சகோதரிக்கு இருந்த அந்த பிசாசை துரத்தினதை கொடுத்துப்பார். அந்த எஜமானுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்து பவுலையும் சீலாவையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நல்லது தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் உட்கார்ந்து அவங்க பாடி கத்தரை துதி செய்த பொழுது கத்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்களை ஹல்லேலூயா, தடை செய்கிற ஒரு ஆவி இருந்துகிட்டே இருக்குது.
பிரைஸ் தி லார்ட். தடைகள் வந்தால் தடைகளை தாண்ட கர்த்தர் கிருபை தருவாரா. ஹல்லேலூயா. நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது மிக அவசியம். தாமதப்படுத்துவான். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேற விடாதபடிக்கு அவன் தடுக்கிறவனாக இருப்பான். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 11 and verse 52, 52ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் நீங்களும் முன்னேற மாட்டேங்கிறீங்க, வர்றவங்களையும் நீங்களும் ஜபத்துக்கு வர மாட்டீங்க, ஜபத்துக்கு வர்றதை தடை பண்ணுவீங்க, நீங்களும் பைபிளை வாசிக்க மாட்டீங்க, வாசிக்கிறவங்களையும் வாசிக்க விட மாட்டீங்க, நீங்களும் ஊழியம் செய்ய மாட்டீங்க, ஊழியம் செய்கிறவங்களையும் ஊழியம் செய்யப்படும். இருக்குதா இல்லையா? ஒரு போராட்டம். ஆனால் தடை ஏன் வருது? எனது தடை செய்கிற ஒரு ஆவி. நீங்கள் நல்லா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறார். நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த தடைகளை தாண்டணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் நீங்கள் தடைகளை தாண்டு. எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில், தடைகளை தாண்டுங்க, தடைகளை தாண்டுங்க, தடைகளை தாண்டுங்க, தடைகளை தாண்டுங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தடைகளை தாண்ட செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாண்டி நீங்கள் போகணும். போய் அலிசோத்த நீங்கள் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் உங்களிடத்தில் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த 5 காரியங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. முதலாவது சொன்னேன், தளர்ந்த குறிக்கோள் ஒரு தடையாக இருக்குது. 2வதாக தன் நிறைவு, சுய திருப்தி ஒரு தடையாக இருக்கிறது. போகாது. 3வதாக தாமதம் ஒரு பெரிய தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தயக்கம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஒரு பயம் நமக்குள்ள ஒரு பெரிய. 4வது தவறான போதனை, தவறான பாதை ஒரு தடையா இருக்கு. கடைசி 5வதாக தடை செய்கிற ஒரு ஆவி. பிரைசலா தடையா இருக்கு. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் போகிற ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை நமக்குள்ளே தரட்டும். எங்களுக்கு கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த நீ தந்த பெரிய கிருபைக்காய் நன்றி. நீ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தளர்ந்த குறிக்கோளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அது தன் நிறைவை நீர் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர தயக்கத்தெல்லாம் மாற்றி போடுவீராக. தவறான பாதனை ஆண்டவரே, தவறான பாதை, தவறான போதனையில் எங்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடை பண்ணுகிற ஆவியை ஜெயிக்க ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மைகள் வருவதாக பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. செங்கடலை கடக்க கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவர் யோர்தானை கடக்க கிருபை தருவீராக. முன்னால் செங்கடல், பின்னாலே பார்வோன் சேனை. தட்டைகளை நீக்கி ராஜரிகமாய் கடக்க பண்ணின ஆண்டவர் கடக்க பண்ணுவீராக. தட்டைகளை தாண்ட கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ராஜரிகமாய் நடத்தி செல்வீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்ட முடியாது சொன்னபடி ராஜரிகமா பிள்ளைகள் நடந்து செல்ல கிருபை தருவீராக. நமக்கு நியமித்திருக்க பாதையிலே ஜெயமாய் பொறுமையாய் ஓட கிருபை தருவீராக. எல்லா குடும்பங்களை ஆசீர்வாதி. எக்ஸாம் எழுதுற பிள்ளை நல்லா எழுத கிருபை தாங்க. போக்குல நல்ல பாதுகாப்பை தாங்க. கைட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை தாங்க. இப்படி கிருபையின் காரம் கொடுத்து வழி நடத்துவதாக. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீராக. அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நிச்சயமாக நீக்கி போட்டு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை, விடுதலையை இந்த ஜெப நாட்களிலே உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜாயின் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ், அது மாத்திரமல்ல பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் என்று அனைத்தும் உண்டு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்கிறீர்கள், வேறு எந்த திருச்சபைக்கும் போகலை, முதல் தடவையாக இந்த வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் நீங்கள் தீவிரமாய் வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.